ஹாய், திஸ் இஸ் அருண், அட்மிஷன் ஹெட் ஃப்ரம் ஐராவா ஸ்டடிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி ஆக போகுது, அது விசா ப்ராசஸ் எந்த அளவுக்கு போக போகுது, எப்படிலாம் நாங்கள் பண்றோம்ன்றது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து அட்மிஷன் பண்ணிட்டு இருக்கிற யூனிவர்சிட்டியில எந்த யூனிவர்சிட்டி வந்து ஸ்டூடெண்ட் பேரண்ட் வந்து சூஸ் பண்றீங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து சர்டன் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்ல மெயினா பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பாஸ்போர்ட் தான் மெயினான டாக்குமெண்ட். செகண்ட் உங்களுக்கு வந்து 12th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், 11th டிசி, ஆதார் கார்டு, இது எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுது. அப்படி எல்லா டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினலா இல்ல என்ன ஏதுன்னு நாங்க வெரிஃபை பண்ணி த்ரூ வந்து அட்டஸ்டட் பண்ணுவோம். அந்த அட்டஸ்டட் பண்ண காப்பியை வச்சு தான் நீங்க வந்து அப்ராட்ல இருக்கிற எந்த யூனிவர்சிட்டிக்கு இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில இருந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன், உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வித்தின் 2 to 3 வீக்ஸ், அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு 2 வீக்ஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து காலேஜ்ல இருந்து அட்மிஷன் ஆஃபர் லெட்டர் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஆஃபர் லெட்டர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நியர்லி வந்து பாஸ்போர்ட் டீடைல்ஸ், டேட் ஆஃப் பர்த், பிளஸ் வந்து அட்மிஷன் என்னைக்கு போட்டிருக்கீங்க, எப்போ காலேஜ் ஓபனிங் ஆகுது, என்ன ஏதுன்ட்டு எல்லா டீடைல்ஸும் வந்து காலேஜ்ல இருந்து ரிலீஸ் பண்ற ஆஃபர் லெட்டர்லயே வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். பிளஸ் காலேஜ் ஃபீஸ் டீடைல்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இயருக்கான ஃபீஸ் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான ஃபீஸ் எவ்வளோ, எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க பே பண்ணணும், எல்லா டீடைல்ஸும் காலேஜ்ல இருந்து உங்களுக்கு தர அட்மிஷன் ஆஃபர் லெட்டர்ல உங்களுக்கு வந்து எல்லா டீடைல்ஸும் வந்துடும். செகண்ட் ஆஃபர் லெட்டர்ல வந்து நீ வந்த உடனே அந்த ஆஃபர் லெட்டரை வச்சு தான் மறுபடியும் வந்து நாங்க வந்து காலேஜ்ல வந்து விசாவுக்கான ப்ராசஸ் பண்ணுவோம். காலேஜ்ல வந்து விசா ப்ராசஸ் பண்றதுக்கு நியர்லி வந்து எங்களுக்கு வந்து 10 to 15 டேஸ் ஆகும். அந்த விசா ப்ராசஸ் ஆயிட்டு மறுபடியும் வந்து அந்த விசா ஃபார்ம் வரும்போது அதை எடுத்துட்டு டெல்லிக்கு போகும். பாஸ்போர்ட் வந்து நீங்க ஒரிஜினல் வந்து ஆபீஸ்ல சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை டெல்லிக்கு எடுத்துட்டு போயிட்டு விசா வந்து ஸ்டாம்பிங் பண்ணுவோம். இதுதான் அட்மிஷன் ப்ராசஸ். அந்த விசா ஸ்டாம்பிங் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு மறுபடியும் வந்து டிபார்ச்சர் ஆகுற வேலை தான் இங்க இருந்து. தட்ஸ் இட். தேங்க்யூ.